ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் என்ன செய்யலான்னு செஞ்சுருக்கேன் பாருங்கள். இந்த அடிக்கிற வெயிலுக்கு தினம் இட்லி, தோசை, சப்பாத்தி இதெல்லாம் காலையில் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இது காலையில் எடுத்துக்கணுன்னு ஒன்றும் இல்லை, நீங்கள் எப்போனாலும் சாப்பிட்லாம். உளுந்து கஞ்சிங்க. இது 2 ஸ்பூன் உளுந்து நல்லா பொடி பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வறுத்துக்கணும். வறுத்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு, பொடி பண்ணும்போது 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அது உங்களோட இஷ்டம்தான். நான் 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஓகே, ஏலக்காய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு, இதுக்கு தண்ணி நல்லா ஒரு 1/2 லிட்டர் அளவு தண்ணி வச்சுக்கினேன். 2 ஸ்பூன், ஏன்னா திக்காகிடும். அதுக்காக இதுவே பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது ரொம்ப திக்காகிடும். ஆனால் இதுதான், இந்த அளவு தான் உங்களுக்கு திட்டம். ஓகே, நல்லா தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறம் இந்த பொடியை போட்டு நல்லா கிளறினே வாங்க. பாதி நல்லா ஒரு திக்கு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இது போடலாம். சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் உங்களுக்கு தேவையான அளவு தான். சுகர் தேவைன்னா போடுங்க, இல்லைன்னா உப்பு கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு தேங்காய் கூட சிலர் துருவி போடுறாங்க, அது அவங்களோட ஆப்ஷன் தான். ஆனால் சிலர் நெஞ்சு கறிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க அது வேணாம். நான் சுகர் தான் போட்டிருக்கேன். இதுக்கு நான் ஒரு டம்ளர் பாலும் ஊற்றிருக்கேங்க. நல்லா திக்காய் வந்ததுக்கப்புறம், மீடியமாக வந்ததுக்கப்புறம் பால் ஊற்றிருக்கேன். அது உங்களோட ஆப்ஷன் தான். நான் பால் ஊற்றி செஞ்சுருக்கேன். இதை குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்பவும் நல்லது. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, நம்மளும் லேடிஸ் கட்டாயம் இதெல்லாம் எடுத்துக்கணும். ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, இது நம்ம சாப்பிட்ற அந்த உணவுலேயே, அன்றாட உணவுலேயே இதெல்லாம் நம்ம இடையில சேர்த்துக்கலாம். டீ, காபி அந்த மாதிரி குடிக்கிறதுக்கு பதில் இது எடுத்துக்கலாம். ரொம்பவும் நல்லது. ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட ஒவ்வொருத்தரோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.